இன்னைக்கு தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, விழுப்புரம், தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை நடத்தி வர்றாங்க. இதில் சுமார் 40,000 விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுல சுமார் 5 லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார். இது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகிறது. கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள். கிலோ ஒன்றுக்கு 6.50 ரூபாய் அவர்களுக்கு வளர்ப்பு கூலியா வழங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் தான் அப்ப கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும் போது இதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ கோழி குஞ்சு, கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்கியது. ஆனால் இடம், கோழி பண்ணை செட்டு, தேங்காய் நார் மஞ்சி, மின் கட்டணம், தண்ணீர் போல பல மடங்கு இன்னைக்கு உயர்ந்துட்டு. இந்த விலை உயர்வால் இன்னைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்து விட்டது. இதனால இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு வகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தார்கள். அரசிடம் 6 மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த மின்கட்டண உயர்வு, தொழிலாளருடைய சம்பள உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை 6 ரூபா 50 காசிலிருந்து 20 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள். இது குறித்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அரசு 7/1/2026 மற்றும் 21/1/2026 முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தல, நிராகரிச்சிட்டாங்க. இதில் சுமார் 40,000 விவசாய குடும்பங்கள் இதில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 5 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழி வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமா செயல்பட்டு வருகிறது. அதுதான் இப்ப தெளிவா வருது. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை, கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல.